समुद्रराजतनया श्रीरङ्गदामेश्वरी दासीभूतसमस्तदेकमणिगा लोकैकदीपाङ्कुरा श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवां ब्रह्मेन्द्रगङ्गाधरा तां त्रैलोक्यकुटुम्बिनीं सरजितां वन्दे मुकुन्दप्रिया. எல்லாம் வல்ல அம்பிகையின் திருவருள் கொண்டு நவராத்திரி வைபவமானது நமது ஆலயத்தில் வருடா வருடம் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதில் இந்த ஆண்டு நவராத்திரி வைபவத்தில் 4ஆம் நாள் 3 நாட்கள் துர்க்கை அம்மன் தபஸ் நிறைவு பெற்று மகாலட்சுமி அம்பிகையின் அம்சமாக இன்றைய தினம் முதல் 3 நாட்களுக்கு மகாலட்சுமி தபஸில் இருக்கும் காட்சியானது நமக்கு தருகின்றால். அந்த நிலையில் இன்றைய தினம் அம்பிகைக்கு சந்தான லட்சுமி என்று சொல்லக்கூடிய அலங்காரமானது செய்து இந்த அலங்காரத்தில் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்தை அள்ளி தரக்கூடியவள் சந்தான லட்சுமி என்று பொருள். அப்பேற்பட்ட அந்த சந்தான லட்சுமியை அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது அர்ச்சனையானது இன்னும் சில நிமிடங்களில் துவங்கப்படும். இந்த அர்ச்சனையிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பெரியவங்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்பாங்க. இந்த 16 அப்படின்னு எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா 16 விதமான லட்சுமி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இந்த லட்சுமி எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இடத்துல இருக்கா. அதாவது இந்த லட்சுமி எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பசுமாட்டுக்கு வந்து பின்பாகத்துல தான் மகாலட்சுமி, வாழு பாகத்துல தான் மகாலட்சுமி, முன்னாடி வந்து மூதேவி தான் இருக்கா. ஆகையினால்தான் பின்பாகத்துல தான் நம்ம பசுமாட்டுக்கு பூஜை செய்யும் போது வால் பக்கத்திலே மஞ்சள் தடவுங்க குங்குமம் தடவுங்க அப்படின்னு சொல்லி அங்கதான் பூஜையெல்லாம் செய்வாங்க, மகாலட்சுமியின் அம்சம். அது மாதிரி இந்த பசுமாட்டுக்கு பின்னாடியிலேருந்து வரக்கூடிய பொருள் 5 பொருள் பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடியது. அந்த பஞ்சகவ்யம் என்றால் பால், தயிர், நெய், கோமயம், கோஜலம் என்று சொல்லக்கூடியது. இது 5ம் தான் பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடியது. அந்த பின்பாகத்திலிருந்து வரக்கூடிய 5 பொருளையும் நாம் பூஜைக்கு பயன்படுத்துகின்றோம். அந்த பால் அப்படிங்கிறது தூய்மையானது, அந்த பாலிலேருந்து வரக்கூடியது தயிர், தயிரிலேருந்து வரக்கூடியது நெய், அந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடியது கோமயம், கோஜலம். இந்த 5ம் தான் பஞ்சகவ்யம் என்று பெயர். இந்த 5ஐயும் நாம் வைத்து அந்த 5ஐயும் கலந்து அந்த வீட்டில் தெளித்தோம் அப்படின்னாலே பஞ்சகவ்யம் என்று பெயர். அந்த பஞ்சகவ்யத்தினால் சுத்தம் செய்தோம் அப்படின்னாலே அனைத்து வித தீட்டு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா தூங்கி தான் இருப்பாங்க, நைட்டெல்லாம் நல்லா தூங்கியிருப்பாங்க. காலம்பரம் ஆனால் எழுந்தாலும் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க முகத்தில் வந்து மூதேவி குடியிருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் ரியலாக செஞ்சே பார்க்கலாம். யாராவது தூங்கி தூங்கி உடறவங்க இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்கள வீட்டு வாசப்படியில் உட்கார வச்சு, பொதுவாக வாசப்படியில் நம்ம உட்காரக்கூடாதுப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள உட்கார வச்சுட்டு அந்த பசுமாட்டோட கோஜலம், அந்த கோஜலத்தை எடுத்து ஒரு 3 முறை கையில் வச்சு முகத்தில் நீங்கள் தளிச்சிங்க அப்படின்னாக்க அந்த மூதேவி போய் ஸ்ரீதேவி வந்துடுவா, லட்சுமி கடாட்சம் வந்துடும். அந்த தூக்கங்கிறதே வராது. அவ்வளவு அதில் ஒரு மெடிசன் இருக்குது. அந்த பசுமாட்டு கோமயெல்லாம் மெடிசன் எல்லாமே. அதுக்காக தான் அந்த பசுமாட்டு கோமையெல்லாம் அவ்வளவு பூஜைக்கு கீழ்த்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து லட்சுமி 16 இடத்துல இருக்கா பசுமாட்டுக்கு பின்பாகத்தில். நம்ம வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாசப்படி வந்து தாழ்ந்து தான் இருக்கும், நிமிர்ந்து இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து மகாலட்சுமி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி வச்சுருப்பாங்க. வீடு பார்த்தா பெரிய வீடாக இருக்கும், ஆனால் அந்த வாசப்படி மட்டும் சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய லட்சுமியை வந்து நம்ம வணங்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தாழ்ந்து வச்சுருப்பாங்க. நம்ம நிமிர்ந்துட்டு போனால் என்ன ஆகும், முட்டும். அந்த முற்ற இடத்துல வந்து அந்த மூதேவி உட்காந்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூதேவி யாருன்னா அவரோட அக்கா தான், லட்சுமியோட அக்கா தான். அதாவது வந்து ஆழ்கடல்லேருந்து அமிர்தத்தை கடையும் போது ஸ்ரீதேவிக்கு முன்னாடி அவள் வந்துடுறா. அதனால தான் அவளுக்கு அக்காவாக இருக்கா. அவளை யாரும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது இல்லை, அவளை யாருமே நம்ம அழைக்கிறது இல்லை அப்படின்னா அவளுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு சுவாமியை நோக்கி தியானம் பண்ணி சிவபெருமான்கிட்ட வந்து 3 இடம் மட்டும் தலைங்கிறார் சுவாமி. எங்கெல்லாம் அப்படின்னா ஆண்களுக்கெல்லாம் பட்டக்ஸில் நம்ம கீழே உட்காந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த பலன் அப்படியே அக்காவுக்கு போயிடும். அதுக்காக தான் கீழே உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது.
ஆசனம் இல்லாம பூஜை பண்ணவே கூடாது. உங்களெல்லாம் கூட நீங்க ஏதாவது ஹோமத்துல உங்களை உட்கார வச்சாங்கன்னாக்க கீழே 5 ஆசனம் போடுவாங்க. உங்களுக்கு 5 ஆசனம் போட்டு அதுக்கு மேலதான் உங்களை உட்கார வைப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அரிசி, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் மனை, அந்த மனைக்கு மேல ஒரு வேஷ்டி, 5 ஆசனம் போட்டு அதுக்கு மேலதான் உட்கார வைப்பாங்க. இந்த 5 ஆசனங்களும் பத்தாம 2 தர்பையை வேற கொடுத்து காலை கீழே போட்டுங்கம்பாங்க. தர்பைக்கு மட்டும்தான் வைப்ரேஷன் பவர் ஜாஸ்தி, ஈர்ப்பு தன்மை. அதனாலதான் அந்த தர்பைக்கு தர்பாசனத்து மேலே உட்கார்ற மாதிரி ஒரு ஐதீகம். அந்த 5 ஆசனத்துக்கு மேல உட்கார்ந்தால்தான் அந்த பூஜையோட பலன் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது அக்காக்கு போயிடும். அதுக்காக தான் அந்த ஆசனங்கள்லாம் போட்டு உங்களை உட்கார வைக்கிறது. அந்த இடம் கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் இந்த மூக்குல தான் மூதேவி. அதனாலதான் பெண்கள்லாம் மூக்குத்தி குத்திக்கிற காரணம் அதுக்காக தான். இப்ப நம்ம எல்லாருமே இப்ப நீங்க சகசநாமம் மாசம் பண்றீங்க. மாசம் இங்க விளக்கு பூஜை நடக்கிறது, சகசநாமம் பண்றோம். இப்போ இந்த நவராத்திரி 9 நாள்லயும் சகசநாமம் பண்றோம். இதே சகசநாமத்துல ஒரு நாமாவளி வரும். நாசாபரண பாசுராஜி நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி வரும். நாசம் அப்படின்னா மூக்கு, ஆபரணம் அப்படின்னா தங்கம், பாசுரம் அப்படின்னா ஓல்ஸ். கண்டிப்பாக பெண்கள் மூக்குத்தி அணிய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அந்த மந்திரத்துக்கு. இதுல வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் ஒரு பெண்மணியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாற்பயத்தை குறித்து தான் இந்த மந்திரங்கள் எல்லாமே வரும். அதுதான் நாசாபரண பாசுராயமான்னு வரும். இது நம்ம ஆன்மீக பிரகாரம் சொல்லக்கூடியது. அதாவது மூக்குல மூதேவி இருக்கா, அந்த இப்ப தங்கம் போட்டாச்சுன்னு தங்கம் யாரு, மகாலட்சுமி. அப்ப அது மறைஞ்சிரும். தங்கத்தை போட்டாச்சுங்கிற போது அக்கா மறைஞ்சிருவா. அதுக்காக தான் எல்லாரும் மூக்குத்தி குத்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆன்மீக பிரகாரம் சொல்லக்கூடியது. இதே சயின்டிபிக்கா விஞ்ஞான பூர்வமாக ஏன் மூக்குத்தி அணிகிறாங்க பெண்கள்லாம் அப்படின்னாக்க, இப்ப சாதாரணமா ஒரு தடவை ஆண்களுக்கு எல்லாம் மூச்சு காற்று வருது அப்படின்னா, பெண்களுக்கு அந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை 3 தடவை மூச்சு காற்று அதிகமா வரும். ஒரு நாளைக்கு இத்தனை 1000 தடவை தான் மூச்சு காற்று விடணும்னு இருக்கு. அது அதிகமா போனாலும் கம்மியா போனால்தான் நம்ம உடம்புல வியாதி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மூச்சு காற்று நமக்கு ஈக்குவலா வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மூக்குல இருக்கிற ஓல்ஸ், சின்ன ஓல்ஸ், அதையும் அந்த திருகாணியை போட்டு சிறுகாய்ச்சிக்கிற போது அந்த காற்று ஈக்குவலா கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு காரணம். இன்னும் அதுவும் அவங்க மாசமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமான மூச்சு இறப்பு இருக்கும். மூச்சு இறப்பு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக தான் அந்த பெண்கள் மூக்குத்தி குத்திக்கிறாங்க அப்படின்னு. இது சயின்டிபிக்கான ரீசன். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அதாவது ஆண்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய அணுக்களோட பெண்கள் வயிற்றுல அதிகமான அணுக்கள் இருக்கு. அந்த காற்று டைரக்டா ஆண்கள் மேல பட்டா வியாதிப்படுத்தும். அதனால அந்த தங்கத்து மேல பட்டு படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் மூக்குத்தி குத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 2வது இடம் பெண்களுக்கு மூக்குல கொடுக்குறார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க பசுமாட்டுக்கு முகத்துல. இந்த 3 இடம் மட்டும்தான் சுவாமி தரார். ஆனா அவ என்ன சொல்றான்னு, எனக்கு 3 இடம் பத்தாது, லட்சுமி எங்கெல்லாம் இருக்காலும் அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படிங்கிறா. சரி, எங்கெல்லாம் லட்சுமி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விளக்கு எரியுது இல்லையா, குத்து விளக்கு எரியுது. அந்த எரியிற ஜோதி மகாலட்சுமிங்கிறோம். அதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு தட்டி விடுவோம். அதுல ஒரு சிண்டு ஒண்ணு வரும், இல்ல கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுவோம். அது அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. அதுதான் அக்கா அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த வாசப்படியில முற்றோம், அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. இப்ப சாதாரணமா நம்ம குழந்தைங்களுக்குலாம் பேர் பாத்தீங்கன்னாக்க, அந்த காலத்துல அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் வித்தியாசமான பேர்லாம், வாயில நுழையாத பேர்லாம் இப்பதான் வச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பேர் ஒண்ணு பாட்டி பேரு, இல்ல கொள்ளு பாட்டி பேரு, அந்த மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஞாபகம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப கல்யாணத்துல 3 தலைமுறை வரைக்கும் தான் சொல்றோம். அப்பெல்லாம் அந்த காலத்துல 7 தலைமுறை வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாருடைய எள்ளு பேரன் கொள்ளு பேரன் 7 தலைமுறை வரைக்கும் சொல்லுவாங்க. இப்ப 3 தலைமுறைக்கு கேட்டாலே தெரிய மாட்டேங்குது, தாத்தா பேரை கேட்டாலே தெரிய மாட்டேங்குது. அந்த நிலைமைக்கு போயிடுது. அதனால இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குழந்தைகளை ஆண் குழந்தை பிறந்தா தாத்தா பேர் இந்த மாதிரி வைப்பாங்க, பெண் குழந்தை பிறந்தா பாட்டி பேர்லாம் வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பேர்லாம் வைக்க அப்படின்னாலும், இல்லைன்னா சுவாமி பேரை வைப்போம், நம்ம குலதெய்வத்து பேரை வைப்போம். அந்த சுவாமியை நம்ம நினைக்கல அப்படின்னாலும் இவங்களை கூப்பிடும் போது அந்த சுவாமி நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சுப்பா. அதுக்காக தான் அந்த மாதிரி பேர் வைக்கிறது. ஆனா அந்த மாதிரி பேரு நம்ம அழகான பேர் வச்சாலும் நம்ம குழந்தை காலங்கத்தால எழுந்திருக்கல அப்படின்னாக்க, ஒரு தடவை கூப்பிடுவாங்க, 2வது தடவை கூப்பிடுவாங்க, 3வது தடவை பாத்தீங்கன்னாக்க அந்த அக்காவை பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அட சனியன பூதேவி நீ எழுந்திருக்கே அப்படின்னு. அதை பாத்தீங்கன்னா அது ஏன்னாக்க நம்ம குழந்தைய நம்ம அந்த மாதிரி கூப்பிடணும்னு நமக்கு ஆசை கிடையாது. நம்மளை அறியாமல் வரக்கூடிய வார்த்தை. எந்த இடத்துல லட்சுமி இருக்காலோ அந்த இடத்துல அவளும் உட்கார்ந்துப்பேன் அப்படின்னு சொன்னதுனால நம்மளை அறியாமல் வரக்கூடிய வார்த்தைகள் அது. இப்போ ஒரு பெண்மணியை பார்க்குறோம் அப்படின்னா, அடாடா மகாலட்சுமி போல இருக்கா அப்படிங்கிறோம். ஒரு 10 பேர் அந்த இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு பேச்சு சத்தம் இருந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துருவா. அது மாதிரி எங்கெல்லாம் லட்சுமி இருக்காலும் அங்கெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்றா. அதனாலதான் அந்த லட்சுமி கடாட்சத்தை நம்ம வர வைக்கணும். காலங்கத்தால பாத்தீங்கன்னா நம்மலாம் காலங்கத்தால டெய்லிக்கும் வாசல் தெளிச்சு கோலம் போடுறோம். எல்லாரும் கோலம் எத்தனை மணிக்கு போட்டோம்னு கேட்டீங்கன்னாக்க 6 மணிக்குள்ள போட்டுடணும்.
இப்போ 6 மணிக்குள்ளே எங்கேயாவது போடுறோமா? ஆனால் நிறைய பேர் வீட்டில் வேலைக்காரமா வச்சுட்டோம், அவங்க வந்து போட்டுடுறாங்க, அதனால நம்ம கவலை கிடையாது. ஆனால் வந்து நம்ம வீட்டு கோலத்தை நம்ம தான் போடணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, லக்ஷ்மி டெய்லிக்குமே நடந்து வருவா. இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் நம்ம விதவிதமாக கோலம்லாம் போடுறோம், அது காலங்கத்தால் எடுத்து போடுறோம். அப்போ ஏன்னு கேட்டாக்க, ஆண்டாள் நடந்து வரா, மகாலட்சுமி நடந்து வரா, அதனால நம்ம கோலம்லாம் போடுறோம் அப்படிங்கிறோம். அது வந்து கிடையாது. அந்த மார்கழி மாதத்தில் போடுற கோலம் அது விசேஷமானது, அது எதுக்குங்கிறத சொல்கிறேன். ஆனால் வந்து டெய்லிக்குமே மகாலட்சுமி நடந்து வந்துட்டு தான் இருக்கா. டெய்லிக்குமே காலங்கத்தால மகாலட்சுமி நடந்து வருவா. இந்த மகாலட்சுமி வந்து முன்னாடி ஒரு 6 மணிக்குள்ள மகாலட்சுமி வருவா, பின்னாடியே அவ அக்கா நடந்து வருவா. எந்த வீட்டில் வந்து வாசல் தெளிச்சு அந்த பொம்மநாட்டி காலங்கத்தால குளிக்காம விளக்கேற்றாம வாசல் தெளிச்சு கோலம் போடாம இருக்கோ, அங்க வந்து வாசல் தெளிச்சு கோலம்லாம் 6 மணிக்குள்ள போட்டு இருக்கோ, அங்க வந்து மகாலட்சுமி வந்து உட்காந்துருவா. பின்னாடியே அவ அக்கா நடந்து வரா பாருங்க. எந்த வீட்டில் 6 மணிக்கு மேலேயும் தூங்கிட்டு இருக்காங்க, விளக்கு ஏற்றலை, வாசல் தெளிக்கல, கோலம் போடலையோ, அங்க வந்து அவன் உட்காந்துருவா. இது வந்து டெய்லிக்குமே நடக்கக்கூடிய, டெய்லிக்குமே 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கா. ஏன்னா எங்கெல்லாம் லட்சுமி இருக்காலும் அங்கெல்லாம் நான் இருக்கேங்கிறதுனால டெய்லிக்கும் வந்துட்டு இருக்கா. ஆனா வந்து இந்த மார்கழி மாசத்துல மட்டும் ஏன் நீங்க சிறப்பா போடுறீங்க அப்படின்னா, இன்னும் 2 மாசத்துல நமக்கு மார்கழி மாசம் இப்போ வந்துடும். இப்போ 2-3 மாசத்துல வந்துடும். அது எதுக்காக நீங்க போடுறீங்க அப்படின்னாக்க, இந்த மார்கழி மாசத்து பனி வந்து நம்ம பெண்களோட கர்ப்பப்பைக்கு நல்லது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 14 குழந்தை 15 குழந்தைலாம் பெற்றுட்டாங்க. எல்லாம் சுகப்பிரசவம், எதுவும் கத்தி கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே சுகப்பிரசவம் கிடையாது, எல்லாமே ஆப்ரேஷன் தான். 1-2 சுகப்பிரசவம் அப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம். அது அது மாதிரி தான் இப்போ இந்த காலத்து சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ அந்த காலத்து வேலைகள் நம்ம எதுவுமே செய்யறதில்லை. இப்போ இந்த காலத்து அந்த காலத்துல நம்ம செஞ்ச வேலைகள்லாம் குனிஞ்சு நிமிர்ந்து எந்த வேலையும் செய்யறதில்லை. எல்லாத்துக்குமே மிஷின் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் சுவிட்சை தட்டினா எல்லாம் வேலை ஆயிடுச்சு. அதனால எதுவுமே நம்ம செய்யறதில்லை. உடம்புல வியாதியும் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம ஓரளவு கடைப்பிடிச்சோம் அப்படின்னாக்க உடம்புல எந்த வியாதியும் வராது, நம்ம பிரசவம் பிறக்க எல்லாமே இருக்கும். இந்த மார்கழி மாசத்து பனி வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்கு நல்லது. அதை நீங்க காலங்கத்தால நம்ம குழந்தை தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி விட்டு, இந்த பனி நல்லது, ஒரு 5 நிமிஷம் போய் உட்காந்துட்டு வாமா அப்படின்னா, அட போமா இப்பதான் எனக்கு தூக்கமே வருது, இப்போ போய் நீ எழுப்பி அப்படின்னு நம்மளை திட்டுவா. இப்ப அந்த கோலங்கள் போடும்போது என்ன ஆகும்னா, இப்ப இங்க ஸ்டார் போட்டிருக்காங்களா, நம்ம யானை போடுவோம், நம்ம குதிரை போடுவோம்ட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே அதை பேசி பேசி பக்கத்து வீட்டுல இருக்கும்போது அப்படியே பேசி அந்த கோலம் புக்கெல்லாம் பார்த்து கலர் கலரா கோலம் போடும்போது, இந்த கலரை போடுவோம் அந்த கலரை போடும் போகும்போது ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அங்கே உட்காரும் போது அந்த பனி கர்ப்பப்பையில படும்போது அந்த கர்ப்பப்பைக்கு நல்லது. அதுக்காக தான் அந்த காலத்துல காலங்கத்தால இந்த மாதிரி மார்கழி மாசத்துல கோலம்லாம் கலர் கலரா போடணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே எப்படி உலகம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கோ, அது போல இப்ப முன்னாடிலாம் அட்வான்ஸா போயிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் ராத்திரியே போடுறது போடுது. இந்த ராத்திரி போடுற கோலம் பாத்தீங்கன்னாக்க, ராத்திரி பெய்யுற பனி உடம்புக்கு கெடுதல் தான். காலங்கத்தால பெய்யக்கூடிய பனி தான் நல்லது. நீங்க காலங்கத்தால எழுந்து நீங்க செய்யற வேலைக்கும் நைட்டு நம்ம தூக்கம் கலக்கத்தோட செய்யற வேலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால இந்த காலங்கத்தால நீங்க எழுந்து நீங்க அந்த கோலம் போட்டால்தான், அந்த பனி நம்ம உடம்புல பட்டால்தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா அந்த சந்திரன் மறையக்கூடிய நேரம் சூரியன் வரக்கூடிய நேரமா இருக்கும். இப்ப சூரியன் மறையக்கூடிய நேரம் சந்திரன் வரக்கூடிய நேரத்துல அந்த உடம்புக்கு கெடுதல் தான் அந்த காற்று. அதுக்காக தான் நம்ம காலங்கத்தால நம்ம இந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால வந்து எப்பொழுதுமே நம்ம மகாலட்சுமி வந்துட்டு தான் இருப்பா. இந்த மார்கழி மாசத்துல இந்த காரணத்துக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதனால ஓரளவு நம்ம இந்த ஆன்மீகங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம விஞ்ஞானம் ஆன்மீகம் 2 ஒண்ணுதான். விஞ்ஞானம் ஆன்மீகங்கிறது 2மே ஒண்ணுதான். இது வேற அது வேற கிடையாது. அந்த காலத்துல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல முனிவர்கள்லாம் யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்றோம் அவங்கவுங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த புக்கை பார்த்து நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சிருக்காங்க. ஓரளவு இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கு உடம்பு. இதெல்லாம் கடைப்பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வியாதி வந்துட்டு தான் இருக்கு. அதனால ஓரளவு இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி நம்ம எல்லாருமே நல்லா சௌக்கியமா இருக்கணும். அதாவது நம்ம எல்லாம் பிறந்துட்டோம், திருப்பி நம்ம பிறக்க போறது இல்லை. இந்த பிறந்த பிறவியில நம்மளால என்னென்ன முடியுமோ அந்த நல்லதுகள், அந்த ஆன்மீக அதாவது இறை வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே அது ஒரு புண்ணியம் தான். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போனோம் அப்படின்னாலே அது ஒரு புண்ணியம் தான். இன்னைக்கு ரொம்ப நேரம் நான் டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப தொடர்ந்து இப்ப அர்ச்சனையானது துவங்கப்படுகின்றன. இன்றைய மகாலட்சுமி அம்சத்தில் அம்பாள் இருக்கின்றால், தன சந்தானலட்சுமி அம்சத்தில் இன்றைய தினம் அர்ச்சனையானது இப்பொழுது துவங்குகின்றன. இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்கு. நம்ம மிச்சத்தெல்லாம் அன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சிறிய நான் சொல்கிறேன். இப்பொழுது அர்ச்சனையானது துவங்கப்படுகின்றன.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.